வாயா மத்தாளா. ஓ நீ முத்துறது அரவா மத்தாளா இருக்கு. வா என்ன சாலா குண்டியா வந்துட்டு என்ன கூப்பிட்டியா? சாலகாரம் பரவாயில்ல. மாமனு கூப்பிட்டா அண்ணனு கூப்பிட்டா. மாமனால கூப்பிட்டதா இன்னும் மெதுவா பேசு. மத்தாளக்காரனா நான் இப்படியே ராஜசபையில சரி மத்தாளக்காரரே சிங்கார மேடையில தன்னந்தனியா ஒய்யாரம் மாணவன் வந்திருக்கிறேன். நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? அவர்கிட்ட போ. பேசணும்ன்ற என்கிட்ட பேசுறது ஆளு வேணுமையா? பேசுறதுக்கு ஆளு வேணும்னு கேக்குறேன். ரைட் சரிம்மா, பேசுறதுக்கு தான் ஆளு வேணும்னு கேக்குறேன். என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்ற? புகழ வைத்திரம் எது? புகழ ஓசம் தெரியும். புகழப்பா. சரி சரி. பேரு புகழும். என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்லணும்? டாக்டர்னு சொல்லு. அட டாக்டர். என்னன்னு சொல்ற? என்ன பின்ன ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கிறியா? போயிருக்கேன்டா. டாக்டர் பாத்துருக்கிறியா? எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லு. டபுள் டிகிரி. அட டபுள் டிகிரி. சரி ரைட். போய் சொல்லு, போ டாக்டர்னு சொல்லு. ஏத்ரமா இருப்ப. ஏத்ரா. அம்மா என்ன? ஏய் மத்தாளா. என்னன்னு சொல்ற? அமெரிக்காவில இருந்து ஈரோட்டுக்கு ஜிஹெச்சுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மென்ட். ஈரோடு ஜிஹெச்சுக்கா ஸ்பெஷல் அப்பாயின்மென்ட்ல வந்திருக்கேன்னு சொல்லு. அதேங்க அம்மா சொல்றாரு அவக்குன்னு. அதான் சொல்றேன். அம்மா கண்ணே பசங்கிட்ட ஏன் போற நீ? ஒரே இருந்தா கேளுங்க. பேசுறதுக்கு தான் ஆள் கேட்க. நம்ம கிட்ட சூப்பரான அருமையான ஒரு ஆள் இருக்கான். ஆமா எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி அழகு இல்ல. அவங்க அருமையான ஆளு. சரி அப்படின்னா அவனா நானும் ஒரு கை பார்க்கணும். பாத்துருவோம். ஒண்ணு அவன் நான் பார்க்கணும், இல்ல என்ன அவன் பார்க்கணும். ஆமா ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கோங்க. போனோம்னா வாடா முடியல. அதுதான் தெரியாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஒரு 8 எழுத்து பேசுங்க. இருக்குது. என்னடா என்னையே கேள்வி கேட்கிறான். சரி சொல்லாயா. வார்த்தை வார்த்தை பதில் கொடுக்கணும். சரி சரி கொடுக்குறேன். இந்த சிங்கார மேடையில
நான் ஒய்யாரமா வந்திருக்கிறேன். வந்திருக்கிறீங்களே அப்பமார்களும் பெண்களே பிறந்த தாய்மார்களும் பள்ளிக்கு சென்று மாணவர்களும் மாணவிகளும் இளவயது தெண்டர்களும் இளவயது ஆமா சரி அனைவரும் தமிழ்நாட்டில் எப்படி தேவர் சபை கூடுதோ அது போல சங்கம் போல தேவர் சபை போல ராஜசபை அமர்ந்திருக்குது சிங்கார மேடையில ஒய்யாரமாக அமர்ந்திருக்கிறாங்க. எதுக்காக என்னக்கா எல்லாம் வீட்டுல தூங்கினா எல்லாம் கரண்ட் பில் ஜாஸ்தியாகும், ஃபேனோட லைட் எரியும், எல்லாம் நிறைய செலவாகும். அதனால இங்க வந்துட்டாங்க. எப்படி நடந்தது இல்லன்னு சொல்லல. சரி சரி. ஆனா கலையில 1008 கலை. ஓ கிளை கிளை இல்லை கலை கலை. சரி சரி. 1008 கலையில சுதி சுதி 32 காலம் 1008 சுதி சுதி இல்ல கதி இல்ல கதி என்ற மதி இல்ல மதி என்ற விதி இல்லை விதி இல்ல கதி இல்லை. ஆமாங்க. தலையில சிறந்தது தெருக்கூத்து தலையிலான தெருக்கூத்து டிராமா ஆர்கெஸ்ட் நையாண்டி காடு அதாவது சினிமா எங்களுக்கு கண்டுதா மௌனம் அடிச்சாங்க. உங்களை கண்டுதான் அடிச்சாங்களா? ஆனா சரி இந்த கலை எப்படி பிறந்தது எவ்வாறு வந்தது எப்படி வாழ்ந்தாங்க எப்படி அவங்க அதாவது இருப்பது நான்கு திசையில உலகமும் ஒன்று உலகத்திலேயே மானவரி ஜன்மத்திலே கலியோகம் நான்கு உபயத்திலே எப்படி மனிதர்கள் எப்படி பிறந்தாங்க குழந்தை எப்படி வாழ்ந்தாங்க யாருனால வந்தாங்க போக போக வரும் கண்ணால பார்த்தா காதாறு கேட்கணும். கெட்ட கதையா இருந்தாலும் முட்டிடு பாக்கணுமா? ஆமா எப்படி தமாசு வரும் சினிமா மாதிரி கதையும் வரும் இருந்தாலும் அன்னொரு குடும்பங்களும் தர்மகரதா பட்டகாரர் கோயில் பூஜாரி ஊரு பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து பாரியம்மா பண்டிகை முன்னிட்டு அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. முன்னால் நின்று யாரு நம்மள வெத்தலை தாம கொடுத்தாரு வெத்தலை பாக்கு கொடுத்தாரு இல்ல நீ குருநாதன் நானும் குருநாதன் பேர் காட்டு இல்ல குருநாதா டேய் குருநாதா ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்கள் இருந்தாலும் தூண்டா மனைவிகளுக்கு துளுட்டி எறியணுமா ஒண்ணு கோயில் இருந்தாலும் ஒரு மனைவிகளுக்கு இறந்து போனாலும் ஒரு மனைவிகளுக்கு ரவிக்குமார் மனைவிகளுக்கு சுருட்டு எளிமையோடு தூண்டா மனைவிளக்கு வச்சு இந்த சங்க கூட தேவர் சபையை அமைந்து போல தாய்க்குளங்களும் தந்தைமார்களும் ஒன்று சேர்ந்து அவர் ரத்தன தாம்ப கொடுத்துட்டு வா அப்படி என்று சொல்லி ஒப்படைச்சு கொடுத்தாங்க. சரி நீதி தவறாமல் நீதி நேர்மை கௌரவம் கண்ணியம் கட்டுப்பாடு மக்களுக்கு கட்டுப்பட்டு நம்மளுக்காக தமிழ்நாடு சேர்ந்த வாத்தியார் இடத்துல ராமர் வாத்தியார் சங்கரு அவங்கள வச்சல் தாமல் கொடுத்து ஒரு இரவு நாடகம் வைத்து நண்பரோட பாத்திரம் வைத்தாங்க. ஆமா ஆனா ஒரு குடும்பங்களும் அருகு பாரு வேறு என்று மூங்கல் பாரு கிழக்கு பல்லாயிரம் தாண்டு நோய் அணுகாமல் மாரியம்மை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு வைத்த நாடகம் சரவண மீனாட்சி. அது கிடையாது சிவபுராணத்துல மாத்திட்டாங்களா? ஆமா சிவபுராணத்துல சின்னஞ்சி பால் குடிக்கிறியா? சம்ஸ்காரம் என்ன என்றால் மக்களுக்கு அது வலி மோடி எடுத்தது நாடகம் வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்னு சொல்றது அம்மா நன்றி
போய் நீ தூக்கி முழுங்கி போடுவான் தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, அது உஷாராக்கணும். அவர் பேரு ஆ, எங்கும் ஓங்கி வளரும் என்று வளர வேண்டும் என்று. ரவிக்குமார் அண்ணா அவர்களும் ஆமா. அண்ணர் குடும்பங்களும் ஆ, பெத்த பிள்ளை பேர பிள்ளைகள் ஆ, அதாவது மக்க பெத்து ஆ, நானும் பெத்து ஆ, மாமன் மைத்தன் ஆ, அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆ, ஒன்று கூடி வாழும் என்று வாழ வேண்டும் என்று. அதாவது ஊட்டி சேனல் ம், எங்க யூடியூப் சேனல். ஓவலூர்ல ம், வெள்ளாளப்பட்டி ஊட்டி. செல்வன் அவர்களும் ஆ, இந்த கலையை அழியக்கூடாது, அழியக்கூடாது. இந்த கலையை ஓங்கி வளரும் என்று ஆமா. இந்த சேனல் எடுத்து ம், டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆமா. எங்க இருந்தா பாத்துக்கலாம். நமது செல்வண்ணன். ஆமா, ம். அண்ணன் குடும்பங்களும் ஏனா ஓ, ஏனா சும்மா இருக்கியா? என்ன புளித்து விட்டு உனக்கு டீ? ஆனா ஒரு செய்தி தொழில் ஓங்கி வளரும் பண்ணி 15 பேத்துக்கு 15 டீ. இந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். டீ குடிக்கப்பட நான் கண்டே மாட்டான். ஏன்டா உன் இலை எடுக்க முடியும்? ஏன்டா? தட்டு பிள்ளை பாவித்து எனக்காக அம்மா அதாவது வினோதனா பரவாயில்லையே, விலோசனா. சேராயா இதெல்லாம் என்ன நகையா? நான் கேக்குறேன். என்னம்மா பொம்பளைதான்? அக்கா அவ்வளவு பொம்பளைதான்? தங்கச்சி அவனும் பொம்பளைதான்? என்னாயி எல்லாம் பொம்பளைதான்? எல்லாம் பொம்பளை. ஆ, உங்ககிட்ட இருக்குதா நீ எங்கிட்ட இருக்குது? ஆமா. அவன் சொல்ல வேண்டியது. தொட்டனே. அப்ப நான் சின்ன குழந்தை. இருந்தாலும் விளையாட்டு இருந்த போதிலும் ஆ, ஆ. என்னை பெற்றெடுத்த தெய்வங்கள் யாரு? யாராயா? எல்லாம் ஓய். அம்மா என்னை இடறித்த
கண்ணம்மா அக்கா அங்க பாருங்க அந்த பொட்டியும் மத்த அந்த குழலும் ஊத ஊத அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு. வினோதவல்லி. சரி சரி. என் தந்தை யாரோ வினோதராஜ மன்னன். வினோதராஜ மன்னன். பரவாயில்லையா? என் தேசம் உங்களுடைய தேசம் விதர்ப்ப தேசம். விதர்ப்ப தேசம் இருக்கட்டும். வாழ்ந்து வரக்கூடிய வினோதராஜனுக்கும் வினோதவல்லிக்கும் வினோதவல்லிக்கும் பெருக்கப்பட்டவள் வினோதனா விலோசனா. சரிம்மா அம்மா பொட்டிக்கார அவன நம்புறதில்ல. பொட்டிக்கார ஓட்டா அவர் முடியழகும் முடியழகும் அவர் பல்லழகும் பல்லழகும் கண்கள் போல அழகும் உங்கள் போல அழகும் அவர் மூக்கழகும் அவர் மூக்கழகும் காலத்தண்டு காலத்தண்டு அவர் அழகும் அவர் அழகும் முதுவழகும் அவரு தொப்புள் அழகும் தொப்புள் அழகும் அவரை பார்த்தா தேவிலோகத்தில் தேவர் போல என் கணவனை எரிகண்டா சோரன் சோரனா சண்டால அந்த அளவுக்கு அழகா பரவாயில்லையா அப்படி மாலையிட்டு வேலையிட்டு
அதாவது கண்கட்ட தெய்வம் காலை மாலை மதிக்கணும் ஒரு புருஷனை மதிக்கணும். ஒரு பொண்ணா ஒரு வீட்டுல ஒரு பொன் குழந்தை பிறந்து விட்ட போதாது. ஆமா ஆமா போதாது. பிறந்த வீட்டுக்கு பெருமிதாடு கொடுக்கணும். ஆமா ஆமா நிறைய தேடி கொடுக்குறாங்க. பிள்ளை விட்டு கொடுத்து வாங்கி தந்தீங்க. ஒரு வளர்ச்சி வாரம் செய்து திருமணம் செய்து கொடுத்து விட்டா புகுந்த வட்டிக்கு பெருமிதாடு கொடுக்கணும். ஆமா ஆமா அவரு புருஷன் என்ன மதிக்கணும்? புருஷனே மதிக்கணும். காலையில புருஷன் எந்திரிக்காத முன்ன விடியாலும் கோழி அதாவது சாவல் கூப்பிடாத முன்ன அதாவது தளத்துக்கு சென்று எடுத்துட்டு வந்து புருஷனை காலை தொட்டு கும்பிட்டு கழுவி சாப்பாடு செஞ்சு அவர் புருஷனை பாதம் தொட்டு கும்பிடணும். புரியா? ஆமா. அதான் காலை மாலை கண் கண்ட தெய்வம் கணவரே மதிக்கணும் தெய்வம் போல. ஏன் பொண்டாட்டி அப்படி இல்ல, காலையில எந்திரிப்பா, எந்திரிச்சோன்னா செல் எடுப்பா. என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம்? எப்படி இப்படி திருமணம் செய்து எனக்கும் உங்களுக்கும் என் கணவருக்கும் 9 நவகிரகம் 9 நவகிரகத்துல அதாவது கேது என்று சொல்லப்பட்ட வக்கர கேது. ஓ வக்கர கேது. வாழைக்கு ஒரு கொலை போல நாய்க்கு ஒரு புள்ள போல ஒரு நாட்டுக்கு இளவரசனை போல ஒரு குழந்தைய பெற்று வளர்ச்சி வாலிபம் செய்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்து எதுக்கு அந்த காலத்துல மாண்டு மடிந்துட்டா தேங்காய் உடைச்சு வச்சு பொறுத்து வச்சு தேவாரம் கொடுத்து தீபம் ஏற்றி அதாவது கப்பூரம் பொறுத்து வச்சு கடவுளை கும்பிட்டு உட்காரி வச்சு வரவூர் கை கொடுப்பது கணவரை போற மட்டும் கைப்பண்ண கொண்டு போவாங்க. புரியா? அதுதான் ஆண் குழந்தை. சரி பொன் குழந்தை வாங்கி தின்னு போறது. இருந்தாலும் என் கணவருக்கு எனக்கு பிறந்து என் மகனை வக்கர கேது கண்ணே என்று இளவரசா என்று கரையில் நடந்த பாத வலிக்குமா தங்கத்துல தகடு செஞ்சு நடப்பழகணும். ஆமா தங்க ஊஞ்சலில் இருந்தாலும் இன்று தினமாக கணவரை ஏதோ அழைத்து இருக்கிறாராம். உங்க பரசா? ஆமாயா போலாமா எங்க கூப்பிடுற? புரசு கேட்டதாயா? வாங்க ஞாபகம் வந்துருச்சா? ஏன்னா அடிக்க நேரத்துக்கு அப்புறம் நினைப்பு வரதா செய்யும். அடிக்க 1000 இருக்கிறாங்க. அடிக்க 1000 தாதிமார்கள். முன்ன நான் தான் தாதி. உன்னால முடியாது. என்னால ஆமா முடியாது. ஏன்னா நீ அர்த்தாங்குட்டி இருக்கும் ஆலமரத்தோடு இருக்கும். அது பெருசா இருந்தாலும் ஏறுது இல்ல மேல நாலு ஏறினா சாய போகுது. என் கணவர் போய் பார்க்க இருந்தாலும் என் தோழி பெண்கள் இருக்கிறாங்க. ஆமா ஆதி பெண்ணு இருக்கிறாங்களா? நான் பெத்தெடுத்தே என் மகன் வக்கரகேது. வக்கரகேது என் மகனை வரவழைத்து பள்ளிக்கு சென்று பாடம் படித்து பள்ளிக்கு சென்று போகணும். என் மகனை கூட்டிட்டு மகனா? சரி ஐயா. என்கிட்ட பேசுற மாதிரி அவங்ககிட்ட பேசாத. அவனை எங்கேயும் கூட்டி போயிடாத. நீ கோட்டை கொடி கூட்டி போவா, கல்லு இடத்துல கூட்டி போவா. அங்கதான் என் வேலையே. அது வேலையை குடிச்சுட்டு அவன் பழக்க சரி சரி